ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவம் கதையோட 35வது பாகத்திலிருந்து இப்போ பார்ப்போம். ராஜநாராயணன் ஓடிப்போய் அந்த அரஞ்செடிமதில் அருகே நின்று கொண்டு விட்டான். அவன் அடுத்து என்ன செய்வான் என்கிற கேள்வியில் தீட்சிதரும் குமாரவேலுவும் பின்னாலேயே சென்று பார்க்க, விட்டல்ராவும் கோவிலை 48 பிரதட்சணம் செய்யும் ஒரு பக்த சிகாமணி போல் மாறி ராஜநாராயணன் நோட்டமிட ஆரம்பித்தான். ராஜநாராயணன் கரங்கள் துவாரம் விழுந்திருக்கும் அந்த சுவர்ப்புறத்தை வருட ஆரம்பித்தன. நினைவுகளும் எங்கோ பறந்து சென்று மிதக்கிற மாதிரி இருந்தது. மெல்ல, மிக மெல்ல காதுகளில் ஒளியின் செதுக்கு சப்தமும் அதன் தொடர்ச்சியாக மனக்கண்ணிலும் அந்த இடத்தில் பலர் நின்று அந்த மதில் சுவரை எழுப்புவது போல் தோன்றியது. அருகே மாட்டு வண்டியில் இருந்து சதுர கற்கள் இறக்கப்பட்ட வண்ணம் இருக்க, ஒரு இடத்தில் சுண்ணாம்பு, விளாம்பழ விழுது, பாழ் முட்டை கலவை, புளியஞ்சாறு, நாட்டு வெள்ளச்சாறு, கடுக்காய் ஊறல் என்று தாழியாய் கலவைகள். அவைகளை ஆற்று மண்ணில் 100 சிப்பத்துக்கு 10 எரிப்பானை அளவு சுண்ணாம்பும், விளாம்பழ விழுதும், பாழ்முட்டை கலவையும், புளியஞ்சாறு மற்றும் நாட்டு வெள்ளச்சாறு கலவையும் கடுக்காய் ஊறலையும் கலந்து வார்ப்பிருந்த சிப்பத்தில் அந்த கலவையை ஒருவர் பொழிந்து தர, அதை கொண்டுத்தான் சோறும் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது ஒருவன் வந்து அந்த கலவையை உருண்டை போல் கையில் எடுத்து பிரித்து பார்த்து பின் அத்துடன் பச்சிலை சாறு போல் ஒன்றை கலந்து அனுப்பிய வண்ணம் இருந்தான். அங்கங்கே கோவேறு கழுதைகள் மணல் பொதிகளை சுமந்து வர தோதாக நின்று கொண்டிருக்க, ஆலயத்தின் உள்ளே ஓங்கலாய் ஒரு வில்வமரம் மலர்ந்திருந்தது. அதன் கீழே பட்டுச்சால்வை போர்த்தினது போல் 2 புறவிகள். அதுவே சோழ ராஜ்ய பிரதிநிதிகள் யாரோ வந்திருக்கின்றனர் என்று சொல்லாமல் சொல்லிற்று. அது உண்மைதான். கோயிலின் உட்பிரகார கூட்டில் ஒரு கல்மண்டபம் இருக்க, அதில் பிரம்மானந்த பட்டரிலிருந்து வேத மாதவராயர் வரை அனைவரும் இருந்தனர். சோழராஜ்ய பிரதிநிதியை போன்றவனும் இருந்தான். அவன்தான் பிரதானமாய் பேசினான். உளிமுனைகள் ஒழுங்கில்லாத சதுர கற்களை சீராக செதுக்கும் நொட் நொட் என்கிற சப்தத்திற்கு நடுவில் அவன் பேசுவது அவ்வளவாய் யார் காதிலும் விழவே இல்லை. எத்தனை முறை இந்த ஆலயம் சிதைக்கப்பட்டாலும் சரி, அத்தனை முறையும் இது உயிர்த்தெழ வேண்டும். அந்த வடவ கொடுங்கோலன் காபூர் அயர்ந்து போக வேண்டும். கொள்ளையடித்து பொருள்களை அபகரிப்பது மட்டும் அவன் நோக்கமல்ல, நமது ஆலயங்களை தரைமட்டமாக்குவதும் அவன் குறிக்கோள். நீங்கள் கவலையே படாதீர்கள். வேத மாதவராயர் உள்ளவரை ஆலய புனருத்தாரணம் பற்றி கவலையே பட வேண்டாம். 100 முறை அவன் படையெடுத்தால் 101 முறை இந்த ஆலயம் திரும்ப எழும். அந்த கைலாய சிவன் காபூர் மூலம் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையில் நாம் வென்றே தீர வேண்டும். நாம் வெல்வது இருக்கட்டும், மூல விக்கிரகங்கள் கொள்ளை போய்விடாமல் காப்பாற்ற வேண்டியது நமக்கு மிக மிக முக்கியம். அதிலும் இந்த மரகதலிங்கபுரத்து மூர்த்திகள் மீது காபூர் தனி கவனம் செலுத்துவதாக கேள்வி. வரட்டும், எத்தனை முறை வந்தாலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும். இப்பொழுது கூட மரகதலிங்க மூர்த்தி யாராலும் அறியப்படாத வகையில் அதே சமயம் இந்த ஆலயத்தில் தான் உள்ளார், இதே ஆலயத்தில் உள்ளார் என்று நாம் தனி பலம் பெற்று இந்து ராஷ்டிரம் உருவாக்கிறதோ அன்று மூர்த்தி தானாக வெளிவந்து பூசறைகளை ஏற்பார். ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. எலிவாயிலிருந்து தப்பித்து புலிவாயில் விழுந்து விட்ட கதையாகி விடக்கூடாது. நம்முடைய ஆலய விக்கிரகங்கள் அருள் மதிப்பு, பொருள் மதிப்பு இரண்டிலும் உயர்ந்தவை. அவைகளை அந்த கொடுங்கோலுக்கு அஞ்சு முறையில்லாமல் எங்காவது வைத்து விடக்கூடாது. பின் காலத்தால் அது புதையுண்டு போகும். உண்மைதான், அவை மறைக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டிய மட்டுமல்ல, அவைகளை மறைமுகமாய் பூசிக்கவும் பட வேண்டும். பூசனை அற்று போய்விடக்கூடாது. கவலையே படாதீர்கள். ஒரு ஆலயத்தின் ஈசான்ய பாகம் என்றும் புனிதமாகவே கருதப்படும். காலத்தாலே அங்கே கட்டிடங்கள் எழும்ப வாய்ப்பே இல்லை. அத்துடன் விழா காலத்தில் அங்கே உற்சவ மூர்த்திகள் நின்று சேவை சாதிப்பார்கள். கோவிலுக்குள் உள்ளிலும் வெளியிலும் ஏற்றப்படும் தீபங்கள் கூட ஈசான்யம் நோக்கி ஏற்றப்படும். எனவே ஈசான்ய பாகத்தை விட ஏற்ற இடம் ஒன்று கிடைத்து விடாது. இல்லை, காலத்தால் அங்கே கிணறுகளோ உருவாகலாம். வாஸ்து சாஸ்திரம் அதை அனுமதிக்கிறது. அப்பொழுது ஆபத்தாகிவிடும். ஒரு ஆபத்தும் வராது. நாம் கருவிகள் நம்மை ஆட்டுவிப்பது அந்த ஈசன். எனவே நாம் அவன் தாழ்பணிந்து திட்டமிட்டு செயல்படுவோம். வரும் பௌர்ணமி நிச்சயம் அந்த மாளிகாபூரின் குதிரைப்படை இந்த ஆலயத்தை நோக்கி வளைக்கும் அபாயம் இருப்பதாக உளவு தகவல்கள் வந்துள்ளன. அப்படி அந்த படை வந்து பார்க்கும்போது அவர்களின் முந்தைய தாக்கத்தில் இடிக்கப்பட்ட இந்த மதில் சுவர் மேலும் ஒரு அடி உயர்ந்து ராஜகம்பீரமாய் காட்சி தர வேண்டும். அவனும் அதை கண்டு வெட்கி தலை குனிய வேண்டும். அவர்கள் தங்களுக்குள் பேசிய வண்ணம் இருக்க, சிற்பி நாராயண அழகன் அவர்களை நோக்கி வந்தபடி இருந்தான்.
வந்துவிட்டாயா கேட்டா மாதவராயர். அழைத்தீர்களாமே? ஆமாம், நீதான் தேர்ந்த சிற்பியாயிற்றே. ஒரு சிறந்த சமதளமான கல்லில் நான் தரும் ஓலைச் செய்தியை கல்லெழுத்தில் வார்த்து தருவாயா? இதென்ன கேள்வி? அது என் கடமை மாதவராயரே. மிக்க மகிழ்ச்சி. எல் என்றால் என்னையாக நிற்கிறாய். ஆனால் இத்தனை அற்புதமாய் வடிவங்கள் உருவாக்கத் தெரிந்த உன்னிடம் இந்த இறை சிந்தனை இல்லாமல் இருப்பதுதான் விந்தையாக உள்ளது. வேண்டாம் மாதவராயரே, தயவு செய்து என் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பற்றி இங்கே எதுவும் பேசாதீர்கள். நான் அம்மட்டில் மனச்சோர்வில் இருக்கிறேன். விந்தையான மனிதனப்பா நீ. நீ இப்படி பேசுவதை பார்த்தால் வேதனையாகத்தான் உள்ளது. அதே சமயம் இறைப்பணி ஆற்றுபவர்கள் இறையாளர்களாக இல்லாமல் செயல்படுவதும் ஆபத்துதானே. நன்றாக சொன்னீர் மாதவராயரே. நான் கூட இந்த நாராயண அழகன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இவனுக்கும் அந்த மாளிகாபூருக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக தெரியவில்லை என்றபடியே குறுக்கிட்டார் சோழ அரண்மனை பிரதிநிதி. என்னது, காபூரும் நமது அழகனும் ஒன்றா? மாதவராயரும் திடுக்கிட்டார். இல்லையா பின்னே. காபூருக்கும் வழிபாட்டுக்குரிய நமது மூர்த்திகள் மேல் பற்றுதலோ பக்தியோ கிடையாது. அவன் வரையில் அவன் கற்சிலைகள். இவனும் அப்படித்தானே நினைக்கிறான். இல்லை, அந்த கொள்ளையனோடு என்னை ஒப்பு வைத்து பேசாதீர்கள். அவன் ஆதிக்க குணம் பிடித்த வெறியன். நான் அப்படியல்ல. என்றால் இறைப்பற்று இல்லாமல் இருப்பது ஏன்? நான் உங்களை ஒன்று கேட்கவா? எத்தனை கேள்வி வேண்டுமானாலும் கேள். உங்கள் வரையில் இறைவன் பெரியவனா? இல்லை, அந்த காபூர் பெரியவனா? இது என்ன கேள்வி? அற்ப மனிதனான காபூர் எங்கே? அந்த இறைவன் எங்கே? அப்படியானால் அவரே மிகப்பெரியவர் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? அவரே இந்த பிரபஞ்சமூர்த்தி, சக்திமிக்க வள்ளலார். அப்படித்தானே? முக்காலத்திலும் அதுவே சத்தியமான உண்மை. நாராயண அழகா, அப்படி அத்துணை பெரியவர் நம்மை காப்பாற்றுகிறாரா? இல்லை, நாம் அவரை காப்பாற்றுகிறோமா? என்ன கேள்வி இது? கல்லுக்குள் காற்று புகக்கூட இடமில்லாத நிலத்திற்கும் தேரைக்கும் உணவளிப்பு தான் கடவுள். அவன் நாம் காப்பதா? அவனல்லவா நம்மை, இந்த மண்ணை காத்து கொண்டிருப்பவன். அப்படியானால் ஒரு சாதாரண மாடினனான காபூரிடமிருந்து அவர் தன்னை தற்காத்து கொள்ள மாட்டாரா? எதற்காக நாம் அவரின் திருமேனியை ஒளித்து வைத்து காத்திட வேண்டும்? இது நல்ல பேச்சல்ல. இதை விதண்டாவாதம் என்பார்கள். எகிரி குதித்தார் சோழ பிரதிநிதி. எனக்கு புரிகிறார் போல் பதில் கூற முடிந்தால் கூறுங்கள். இப்படி கூக்குரலிடாதீர்கள். வேதமாதவராயரே, இவன் எதிர்மறை சிந்தனை உடையவன். இவனிடம் இருப்பது அசுரகுணம். அதுதான் இப்படியெல்லாம் பேசுகிறான். சரி, வந்த விஷயத்தை மறந்து எங்கெங்கோ செல்ல வேண்டாம். நாராயண அழகனுக்கு உரிய பதிலை நாம் கூற முடியாது. அதற்கு ஏற்றவர் மகா பண்டிதர், வேத வித்தகர் சச்சிதானந்தர் தான். வேத மாதவராயர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல பேசிவிட்டு நீ செல்லலாம் என்கிற மாதிரி பார்த்தார். அவனும் ஒரு தெற்று புன்னகையோடு அங்கிருந்து விலகினான். ஓரிடத்தில் கர்த்தச்சர்களுக்கு பானகம் வழங்கி கொண்டிருந்தாள் பிரதாபி. இளமையின் வாசலில் தங்கத்தை உருக்கி பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம் போல் இருந்தாள். அவளை பார்த்த நொடி உண்மையிலே உலகில் மிகப்பெரிய சிற்பி அவளது தந்தைதான் என்று தோன்றியது. செதுக்கிய சிற்பி அவளது தந்தைதான். ஆம், நாம் நினைப்பது உண்மைதான். அவர் சிற்பங்களை செதுக்குவதில் மட்டுமல்ல, அவளையும் கருவிலே கனக்கச்சிதமாக செதுக்கியுள்ளார். ஆனால் அவளோ அவனை பார்த்தும் பாராது போல் பானகம் வழங்குவதிலேயே துடியாக இருந்தாள். எல்லாம் அவனது பகுத்தறிவால் வந்த வினை. அவள்தான் கூறிவிட்டாளே, இறை சிந்தனை இல்லாத நீங்கள் என்னை தொடாதீர்கள் என்று. அவனும் அல்லவா சொல்லியிருக்கிறான். இருந்தால் அது எனக்கு தன்னை உணர்த்தட்டும் என்று. யார் ஜெயிக்கப் போகிறார்கள்? நாராயண அழகன் அவளை பார்த்த வினாடி அந்த கேள்விதான் விழுந்தான். அதே சமயம் அவள் தோளில் மேல் ஒரு கரம். யார் என்று பார்த்தான். பட்டர். என்ன பட்டரே, இப்பொழுது என்ன கூறப்போகிறீர்கள்? இதை பற்றில்லாத இந்த நாராயண அழகன் நாளையம் பணிக்கு மட்டும் எதற்கு செய்கிறாய் என்று கேட்கப் போகிறீரான்? ராஜ் நாராயணா, என்னாச்சுப்பா உனக்கு? என்ன இது திடீர்னு ராஜகாலத்து பாஷை பேசுகிறே? கேட்டவர் இப்போதைய பட்டர் ராஜநாராயணனும் திணறி போனான். அவரையே ஊன்றி பார்த்தான். என்னப்பா, என்ன ஆச்சு?
ஆமாம், இங்கே என்ன பண்ணுறே? நீங்கள் பிரம்மானந்தர் தானே? பிரம்மானந்தரா? யார் அது? பிரம்மானந்தரே, என்ன கேள்வி இது? ராஜநாராயணன் திருப்பி கேட்க பட்டரும் விக்கித்து போக அதை கூர்மையாக பார்த்தபடி தீட்சிதர் ஒரு மூலையிலும் விட்டல்ரா ஒரு பக்கமும் இருக்க கோவில் முகப்பில் ஒரு வாழைக்குமரி பிரவேசித்த வண்ணம் இருந்தால் தோளில் ஒரு தோல்பை தொங்கியபடி இருக்க மதர்ப்பான ஒரு காட்டு குதிரை போல் அடர்வான தலைமுடியோடு அதை கோதிவிட்டபடி கூலிங் கிளாஸ் சகிதம் நுழைந்த அவளின் தோல் பையில் அவளுடைய தோல் பையில் 36வது பாகம். பாய்ந்து ஒரு நதி போல பார்க்கும் பொழுது ஏற்படும் உற்சாகம் அவளை பார்க்கும் யாருக்கும் வரும். அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு துள்ளல். தோளில் தொங்கியபடி இருந்த அவளது தோல் பையில் ஒரு பாலித்தீன் தாளுக்குள் சுருட்டி வைக்கப்பட்ட நிலையில் இருந்த கோவிலில் காணாமல் போன ஏடுகள். படு துணிச்சலாய் அந்த ஏடுகளோடு அதே கோவிலுக்குள் அவள் நுழைந்த வண்ணம் இருந்தாள். போனிடைல் ஹேர் ஸ்டைலும் ஜீன்ஸ் பேண்ட் டாப்ஸ் என்றும் செம மிரட்டினாள். ராஜநாராயணனோ தலையை பிடித்தபடி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விட்டான். மிக அருகில் மதில் சுவரில் அந்த அரஞ்செடி புதர். அவனை சுற்றி இன்ஸ்பெக்டர் குமாரவேலும் தீட்சிதரும் பட்டரும் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். பக்தர்கள் சிலரும் கூட அவர்களை பார்த்தபடி பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தனர். என்ன தீட்சிதரே, இவரோடு பேச்சு உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? நாராயணன், அழகன், பிரதாபின்னு ஏதேதோ பேசுகிறாரே. குமாரவேல் தீட்சிதரை கேட்க, தீட்சிதர் அவன் இப்பத்தான் வழிக்கு வர ஆரம்பிச்சிருக்கான் என்றார். எனக்கு அந்த நம்பிக்கையே துளிக்கூட கிடையாது. ஊருக்கு போறேன்னு சொல்கிறவனை எதுக்கு இங்கே கட்டி போடணும்? போகட்டுமே. பட்டர் தன் விருப்பத்தை சொன்னார். அதே சமயம் அந்த குதிரை பெண் அவர்களை நோக்கித்தான் வந்தபடி இருந்தாள். இன்ஸ்பெக்டர் சார், யாரோ ஒரு பொண்ணு வரா பாருங்க, பேண்ட்டும் சட்டையுமா, என்ன ஒரு கோலம்? பட்டர் சடைத்து கொள்ள யாராவது பத்திரிகைக்காரங்களா இருக்குமோ என்று குமாரவேலுவும் தாடையை வருட அவர்களை பார்த்தாள். ராஜநாராயணன் தலை குனிந்தபடி இருந்ததால் அவளுக்கு அவனது முகம் தெரியவில்லை. குமாரவேலு வைத்தான் பார்த்து பேச ஆரம்பித்தான். இன்ஸ்பெக்டர், மை நேம் இஸ் ஜீவா. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. நான் சென்னை டைம்ஸ் ரிப்போர்ட்டர். பேச்சோடு ஒரு ஐடென்டிஃபை கார்டையும் எடுத்து அவர் எதிரில் நீட்டினாள். அதை பார்த்த குமாரவேலும் உற்சாகமாகி, எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றார். இந்த கோவில் பற்றி நிறைய கேள்விப்பட்டு எங்கள் எடிட்டர் இங்கே என்னை அனுப்பிச்சிருக்காரு. நான் ஒரு 4-5 நாள் தங்கியிருந்து அப்சர்வ் பண்ணி ஒரு தொடர் கட்டுரை எழுதலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்கு, வேண்டாம், எழுதாதீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? ஐசி, நீங்கள் அழுத்துக்கிறத பார்த்தா அப்படி நான் எழுதுகிறதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை மாதிரி தெரியுது. ஆமாம், இப்போ ஒரு மோசமான சூழ்நிலை இந்த கோவில் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இங்கே நடக்கிறதை பார்த்து சென்சேஷனலாக நியூஸ் போட்டால் அதனால் உங்கள் பத்திரிக்கை விற்கலாம். ஆனால் இங்கே எங்கள் பாடு திண்டாட்டம் ஆகிடும். அப்படி என்ன மோசமான சூழ்நிலை? சந்தோஷமாக பரபரப்பான நிலைன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன். தலைகீழாக பேசுகிறீங்களே ஜீவா என்கிற அவள் கூந்தலை கோதியபடி சொன்னதும் முதட்டை சுழித்து விட்டு கொண்டதும் பட்டரை தீட்சிதரையும் என்னவோ செய்தது. அதே சமயம் தரையின் மேலே வீரியன் கழுகு வட்டமிடும் நிழல் வேறு. அண்ணாந்து பார்த்தா தீட்சிதர். வீரியனே தான். வீரியன் காரணமில்லாமல் இடிந்த கோவிலை விட்டு வந்து பறக்கவே மாட்டான். அதிலும் இந்த பெண் வந்திருக்கும் வேளையில் அவளை சுற்றி மாதிரி அவன் பறக்கிறான் என்றால் இந்த பெண்ணிடம் ஏதோ விசேஷமும் இல்லை, விபரீதம்தான் இருக்க வேண்டும். அவர் மனது வேகமாக கணக்கு போட்டு முடித்து விட்டது அவளை பார்த்து. அவளோ தன்னை மறந்து தலைகவிழ்ந்து அமர்ந்து விட்டிருக்கும் ராஜநாராயணன் மேலேயே கண்ணாக இருந்தாள். அவனும் நெற்றியை தேய்த்தபடி நிமிர்ந்தான். ஜீவாவையும் பார்த்தான். அவளும் அவனை பார்த்தா. நொடி பார்வையும் முட்டி மோதிக்கொண்ட மறு நொடி, ஏய் ராஜா என்று அவளும், ஏய் ஜீவா நீயா என்று இவனும் பரஸ்பரம் கூவிக்கொண்டனர். இன்ஸ்பெக்டர் குமாரவேலுக்கு புரிந்துவிட்டது. இருவருக்கும் ஏற்கனவே பரிச்சயம் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் பார்த்த மாத்திரத்தில் பற்றி கொண்டு விட்டது. ராஜ், இங்கே என்ன மேன் பண்ணுறே? என்ன கேட்குறது இருக்கட்டும், நீ எங்கே இங்கே? நான் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த கோவில் பற்றி தான் என்னென்னவோ நியூஸ்லாம் வருதே, அதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வந்தேன்.
நல்ல தொடர்கட்டுரை எழுதத்தான். ஐ சி, வெரி கிளாட் என்றவன் குமாரவேலுவின் பக்கம் திரும்பியவனாக, சார், ஜீவா என் காலேஜ் மேட் என்றான். நினச்சேன். அப்போவே இவ ரொம்ப தைரியசாலி, துப்பாக்கி சுட்டு கராத்தே சண்டையெல்லாம் போடுவா. அது இருக்கட்டும், இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு என்ன, ஓகே தான். இல்லை, கொஞ்சம் முந்தி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசுனீங்க, அதான் கேட்டேன். அப்படியா? நானா சம்மந்தம் இல்லாமல் பேசினேனா? போங்க, அது கூட இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா? இல்லை இன்ஸ்பெக்டர், இந்த கோவிலுக்கு வந்தாலும் சரி, இடிஞ்சு கோவிலுக்குள்ளர போனாலும் சரி, எனக்கு என்னவோ ஆயிடுது. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இப்போ ஊருக்கு போக போறியா இல்லையா? அதுக்கு முதல்ல பதிலே சொல்லு. பட்டர் தான் சுதாரித்து கேட்டார். அது அது என்ன? அது தெளிவாக ஒரு முடிவை சொல். ஏன்னா நீ எங்களை குழப்பத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுது. போகிறேங்கிற, போகலேங்கிற, அப்புறம் போகிறேங்கிற. என்ன ராஜ், நீ இந்த ஊர் இல்லையா? ஊருக்கு போக போறியா? ஜீவா தன் வேகமான கேள்வியை இருவரிடையே செருகினாள். ஆமாம் ஜீவா, நான் இப்போ யூஎஸில் இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 3 months லீவ் இந்தியா வந்தேன். இங்கே இந்த கிராமத்தில் தான் என் அத்தை இருக்காங்க. அவங்களையும் பார்க்கலான்னு வந்தேன். வந்து ஆச்சு 10 நாள். ஆனால் இந்த 10 நாளில் தான் இங்கே என்னென்னவோ சம்பவங்கள் தெரியுமா? நினச்சா தலையே சுற்றுது. ஓ, நான் கேள்விப்பட்ட அந்த அமெரிக்க ராஜநாராயணன் நீதானா? அந்த மரகத நடராஜரை கண்டுபிடிச்ச கொலம்பஸா? பொடலங்கா, நான் எதையும் கண்டுபிடிக்கல. ஆனால் கண்டுபிடிச்சதா சொல்லி இவங்கெல்லாம் உன்னை போல் பத்திரிக்கைக்காரங்களும் படுத்துகிற பாடு இருக்கே. ராஜநாராயணன் சலித்து கொள்ள வயதான வேடத்தில் இருக்கும் விட்டல் ராவ் அவன் பேச்சை கேட்டபடியே பிரதட்சணத்தில் இருந்தான். அவனுக்கு ஜீவாவின் மேல் சந்தேகம். ரமணி சாஸ்திரி அனுப்பிய ராட்சசி இவளா, இல்லை இவள் வேறு யாரோவா? கேள்வியோடு சிவசிவா என்று குமாரவேலு தன்னை சந்தேகித்து விடாதபடி அவனது பிரதட்சணம் தொடர, ரொம்ப சந்தோஷம் ராஜ், நீ தான் எனக்கு வேணும். உன்னை பார்க்கறதுல தான் எனக்கு ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட்லாம் கூட. தயவு செய்து ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடாத. நான் இப்போ தான் வந்திருக்கேன், கொஞ்சம் கம்பெனி கொடு என்றாள். ஆமாம் மிஸ்டர் ராஜ்நாராயணன், உங்களுக்கு இனி போர் அடிக்காது. அதான் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கல்ல, இந்த ஊருக்கு போகிற ஆசையை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுக்குள்ளார இந்த 5X பார்ட்டிகளை பற்றி ஏதாவது க்ளூ எங்களுக்கு கிடைக்காமலா போயிடும். குமாரவேலுவும் வழிமொழிந்தாள். 5X பார்ட்டிங்களா? அது யார் சார்? ஜீவா உடனே கூர்மையானாள். நோ, ஒரு ஜேர்னலிஸ்டாக உங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. பேசவும் மாட்டேன். வேண்டாம், எனக்கு இங்கே அக்காமடேஷன் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? சாரி, நீங்கள் ஒன்றும் எங்கள் டிபார்ட்மெண்ட் பர்சன் கிடையாதே. என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அதான் உங்களுக்கு ராஜ்நாராயணன் இருக்காரே. ஆமாம் இல்லை நானும் கூடவே தங்கிக்கவா? வாட், நீ என் கூட வா? நானே என் அத்தை வீட்டில் தங்கியிருக்கேன். அதனால் என்ன? ஒரு பேயிங் கெஸ்ட்டாக நான் தங்க உன் அத்தை வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? அவள் கேள்வியை தொடர்ந்து அவன் பார்வை பட்டர் மேல்தான் சென்றது. தீட்சிதர் மட்டும் அவள் பேசுவதை கூர்மையாக கவனித்தபடி இருந்தார். வீரியனும் வானில் வட்டமிட்டு இருந்தது. செல்போனில் வைப்ரேஷன் சவுண்டில் இடுப்பு பக்கத்தில் மெல்லிய கூச்சம் எடுக்கவும் ஒரு தூண் பின் ஒதுங்கி கையில் எடுத்தான் விட்டல் ராவ். விட்டல், நான் ரமணி சாஸ்திரி, பேசுங்க. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஏன், என்ன விஷயம்? ஜீவான்னு ஒருத்தி பார்க்க அந்த நாள் சில்க் மாதிரி இருப்பா. இந்த நிமிஷம் அங்கே வந்திருப்பா. ஜீன்ஸ் பேண்ட் டாப்ஸ், போனிடெட் ஹேர் ஸ்டைல். கரெக்டாக பார்த்துட்டியா? பயங்கரமான ஆளாக இருப்பா போல இருக்குது. டைரெக்டாக அந்த ராஜநாராயணனே பிடிச்சிட்டா. கூடவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் அவர்கிட்ட தங்க இடமும் கேட்குறா. அவள் பிளான் கிட்ட எல்லாம் கேட்டு வச்சுக்கோ. அவள் பின்லேடன் கிட்ட பேசிக்கிட்டே ஜார்ஜ் புஷ்கிட்டேயும் கைகுலுக்க தெரிஞ்சவ. நம்ம கூட்டத்தோட ஒரு அசாதாரண ஏவுகணையும் கூட. அவள் கேட்குற உதவிகளை செஞ்சு கொடு. நிச்சயமா? ஆமாம், பூட்டை திறக்க ஆள் அனுப்புகிறதா சொல்லியிருந்தியே. ஒரு சின்ன திருத்தம். அதில் அந்த வேலையை செய்ய போகிறதும் ஜீவா தான். ஆச்சரியமாக இருக்கே, இவளுக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியும். பார்த்துக்கிட்டே இரு. மரகதலிங்கபுரத்தையே பிளாட் போட்டு விற்றுடுவா. விற்றுட்டு தான் அவள் அப்புறம் கிளம்புவா. அவ்வளோ பயங்கரமான பார்ட்டியா? ஆமாம், அவகிட்ட தான் இருக்குது ஏடு. அது இனி உங்களுக்கு வழிகாட்டும். அதே சமயம் அந்த ராஜநாராயணனை அவள் எப்படி காலி பண்ண போகிறான்னு தான் தெரியல. அவன்
காலியாகணும், இல்லாட்டி இங்கே எங்களை ஒரு ஸ்டெப்பு முன்னேற முடியாமல் இப்போ கூட ஒரு மதில் சுவர்கிட்ட போய் நிற்கிறான். அங்கே ஏதோ விஷயம் இருக்கணும். அதையெல்லாம் இனி ஜீவா பார்த்துப்பா. அவளை ஒரு சரியான சமயத்தில் உன் ரகசிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடு. நிச்சயமா அதிகபட்சம் ஒரே வாரம் எல்லா வேலையும் முடிஞ்சிடணும். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த ராஜநாராயணன் ஒழியணுமே. ஒழிவான். கூடவே இருந்து ஜீவா எப்படி ஒழிக்கிறான்னு பாரு. ரமணி சாஸ்திரி முடித்து கொள்ள விட்டல் ராவும் தூணை விட்டு வெளியில் வந்தான். மதில் சுவர் அருகே அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தான். இல்லை. கிளம்பிட்டாங்களா? கேள்வியோடு நடந்த விட்டல் ராவ் அந்த சுவர் துவாரம் இருக்கும் இடம் அருகே வந்தான். துவாரத்துக்குள் எட்டியும் பார்த்தான். உள்ளே ஒரு சிறிய பெறை போல் இடைவெளி. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மதில் சுவரில் இப்படி இடைவெளி இருக்க வாய்ப்பே இல்லையே என்றது. புத்தி. சட்டை பாக்கெட்டில் கையை விட்டு தீப்பெட்டியை எடுத்தவன் அதில் ஒரு குச்சியை எடுத்து உரசியவனாக திரும்ப அந்த மதில் சுவர் துவார இடைவெளிக்குள் விட்டான். பதிலுக்கு பச்சையாக ஒரு ஒளிப்பந்து அவன் கண்ணில் பட்டு அவனை அதிர வைத்தது. 37வது பாகம். ஒரு வினாடி விட்டல் ராவுக்கு சுரீர் என்றது. சுற்றுமுற்றும் ஒரு பார்வை. அப்பொழுது ஒரு பக்தர் கூட்டம் பிரதட்சணத்தில் இருந்தது. எனவே தனக்குள் ஏற்பட்ட பதற்றம் பரபரப்பை எல்லாம் அடக்கி கொண்டு கோபுரத்தை பார்த்து கைகளை கூப்பியபடி வணங்க ஆரம்பித்தான். அந்த கூட்டம் தாண்டி செல்லவும் திரும்பவும் ஒரு தீக்குச்சியை உரசி உள்ளே சுடரை காட்டி ஆழமாய் பார்த்தான். ஒரு லிங்கத்தின் தலைபாகம் போல் ஒன்று தெரிந்தது. க்ஷணத்தில் குபீர் என்று வியர்த்தது. சற்றென்று கைகளை உதறிவிட்டு உள்ளே தொட்டு வருடி பார்க்க முனைந்தபோது அது ஒரு 2 அடி உயர சிவலிங்கம் என்பது புரிந்து போயிற்று. மதில் சுவரில் கல்வரிசையில் ஒரு சில கற்களுக்கு பதிலாக சிவலிங்கம். வாவ்! அந்த நாளில் இப்படி கூட ஒளித்து வைப்பார்களா? அருகிலேயே கல்வெட்டு பாடல் இருந்தது. அதுவும் கண்ணில் பட்டது. உள்ளுக்குள் இருப்பது உள்ளே இருப்பது என்று கண்ணில் பட்ட அந்த வரிகள் அவனுக்கும் சுலபமாய் புரிந்தது. நம் மனதுக்குள் இருக்கும் கோவிலில் குடிகொண்டுள்ள இந்த பரமேஸ்வரனே இங்கேயும் சுவருக்குள் இருக்கிறான். அத்துடன் இதை சுலபமாய் தொட்டு தூக்கி மார்பு முன்னால் பிடித்து கொள்ளலாம் என்று அதன் பொருளை கச்சிதமாக யூகித்தவன் உற்சாகமாய் கை சொடக்கி விட்டு கொண்டான். அவனுக்கு அந்த க்ஷணமே ஏன் அங்கே ராஜநாராயண் வந்து நின்றான் என்பதும் புரிந்துவிட்டது. அப்பா ராஜநாராயணா, நீ பெரிய அமண்டா என்று உள்ளுக்குள் ஒரு கூவல் கூயவன் உடனடியாக அதை வெளியே எடுத்துக்கொண்டு ஓட முடியுமா என்றுதான் பார்த்தான். அவ்வப்பொழுது பிரதர்ஷனம் வரும் பக்தர்கள் கூட்டம் அவனை தடுத்து தடுத்து நிறுத்தியது. ஒரு கட்டத்தில் ஆவேசமாய் கையை விட்டு சிவலிங்கத்தை அப்படியே மேலே தூக்க பார்த்தான். ஆனால் அதன் அடிபாகம் மாவுடையார் தரையோடு தரையாக ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி இல்லை. எதனோடு ஒட்ட வைக்கப்பட்டது போல் தோன்றியது. சுவரை சுற்றிலும் முழுமையாக இடித்தால் ஒரு சதுர கல்லுக்கு பதிலாக அது இருக்க வேண்டிய இடத்தில் லிங்கம் இருக்கும் என்று மனது ஒரு கணக்கு போட்டு பார்த்தது. அடுத்து என்ன செய்வது? படுவேகமாக யோசித்தவன் அங்கிருந்து அகர்ந்தான். ஒரு இடத்தில் சிறிதாக முருகன் சந்நிதி இருந்தது. அதன் பக்கவாட்டில் யாரும் இல்லை. அங்கே ஒதுங்கியவன் செல்போனை முதலில் கையில் எடுத்தான். மறுமுனையில் ரமணி சாஸ்திரி. என்ன விட்டல்? சாஸ்திரிஜி, ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் சொல்லு. மீதி இருக்கிற 2 விக்கிரகங்களில் ஒன்று இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நான் அதை கண்ணாலேயே பார்த்துட்டேன். நிஜமாவா? சத்தியமா? பச்சை மரகதி கல்லாலான 2 அடி உயர சிவலிங்கம். எங்கே பார்த்தே? எல்லாம் அந்த ராஜநாராயணை வச்சு தான். சந்தேகம் இல்லை, அவன் ஒரு பயங்கர கில்லாடி. கோவிலில் ஒரு இடத்துல அடிக்கடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கே நான் நோட்டை போட்டப்போ தான் அந்த லிங்கம் என் கண்ணில் பட்டது. ஒண்டர்ஃபுல், வெரி குட். அதை அங்கேருந்து உடனே எடுத்துக்கிட்டு உன் ரகசிய இடத்துக்கு போகிறதுக்கு என்ன? அது சரி, முடிஞ்சால் செய்யாமல் இருப்பேனா சாஸ்திரி? கோவிலில் நல்ல கூட்டம். அதோடு அங்கே விக்கிரகம் இருக்கிற விஷயம் தெரிஞ்ச ராஜநாராயணன் ஒரு பக்கம் இருக்கான். அவன் எப்படி விட்டு வச்சுருக்கான் தெரியல. ஏதோ இருக்குது. என்னை கூட யாராவது கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் அந்த லிங்கத்தை எடுக்கும்போது மடக்கி பிடிப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். நோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது. இதுவரை இந்த கோவில் விஷயத்திலே வந்து தோல்விகளே போதும் நமக்கு. அதனால தான் பதட்டப்படாமல் ஒதுங்கி வந்து உங்ககிட்ட என்ன பண்ணலான்னு கேட்குறேன். என்கிட்டே கேட்டால் சிச்சுவேஷன் எப்படின்னு உனக்குத்தான் தெரியும். இந்த விஷயத்தில் நீங்கள் அனுப்பியிருக்கிற அந்த குதிரை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாளா? குதிரையா? அதான் நீங்கள் அனுப்பின அந்த பொண்ணு. ஓ, புவனாவை சொல்கிறியா? அவள் எமகாதகி. ஜஸ்ட் நீ நம்ம குரூப்போட சிக்னலை மட்டும் அவகிட்ட கொடுத்துப்பார், அப்புறம் தெரியும். ஆமாம், அவள் பேர் புவனாவா ஜீவாவா? புவனா. ஏன் ஜீவான்னு இங்கே சொன்ன மாதிரி காதில் கேட்டுச்சு. அது அவள் அந்த ஊரில் எடுத்துக்கிற புது அவதாரமாக இருக்கும். ஆமாம், ராஜநாராயணே அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா.
என்னையா வினோதமான கேள்வியா கேட்குறே? அவனை எப்படி இவளுக்கு தெரிய முடியும்? தெரிஞ்சிருக்கே, அவன் கூட தங்கவும் போகிறாளாம்லே. ரியலி? இந்த நிமிஷம் அவன் கூட அவன் வீட்டுக்கு தான் போயிருக்கா, அதாவது அவனோட அத்தை வீடான பற்று வீட்டுக்கு. அப்படியா செய்தி? புவனா அப்போ ஏதோ ஒரு தனி ரூட்டில் போகிறான்னு நினைக்கிறேன். தனி ரூட்டா? ஆமாம், அதையெல்லாம் விட்டு தள்ளு, நான் சொல்கிறபடி செய். சிக்னல் கொடு, அவன் நிச்சயம் உனக்கு உதவி செய்வா. உதவி என்ன? உனக்கு பிரமாதமாக ஐடியா கூட கொடுப்பா. சரிங்க, காரியத்தை முடிச்சிட்டு திரும்பி கூப்பிடுறேன். பி கேர்ஃபுல். என்ன? மறுமுனை முடங்க தீவிரமாக யோசித்தவன் அங்கிருந்து விலகத் தொடங்கியிருந்தான். அப்படியே திரும்பி ஒரு பார்வை அந்த இடிந்த மதில் மேல் சென்றது. அதை அப்படியே துவாரத்துடன் விட்டு செல்வது தவறு என்கிற மாதிரியும் தோன்றியது. திரும்பவும் அங்கே சென்றான். சற்று தள்ளி ராஜநாராயணன் பிடுங்கி போட்டிருந்த ஆலஞ்செடி பாதி காய்ந்தும் மீதி காயாமலும் கிடந்தது. எடுத்தான். துவாரம் தெரிந்த இடத்தில் அதை திரும்ப செருகி வைத்தான். சற்று நிம்மதியோடு நடக்க ஆரம்பித்தான். அன்னபூரணி ஒரு பக்கமும் பாரதி ஒரு பக்கமும் சந்திரிகா ஒரு பக்கமுமாய் நின்று கொண்டு ஜீவா என்னும் அந்த புதிய பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் யார் பார்ப்பதையும் பற்றியும் லஜ்ஜையின்றி ஒரு மினி கண்ணாடியில் முகம் பார்த்தபடி லிப்டிக் பூசிக்கொண்டிருந்தாள். பூசி முடித்தவள் ஒரு முறை உதட்டை மடக்கி பிரித்து ஒட்டி பார்த்து கொண்டு விட்டு பாரதி பக்கம் திரும்பினாள். கமா, நீயும் போட்டுக்கோ, உன் உதட்டுக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்றாள். பாரதி பதில் சொல்லவில்லை. ஒரு மாதிரியான குழப்பமான முறைப்பிலேயே இருந்தாள். அத்தை, இவளும் என் கூட தங்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி என்று ஒரு மாதிரி செருமலோடு கனைத்தான் ராஜநாராயணன். பிறகு அவளோடு கொல்லைப்புறத்துக்கு சென்றான். கொல்லையில் கிணற்று திட்டின் மேல் வீரியன் கழுகும் காத்து கொண்டிருக்கிற மாதிரி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. ராஜநாராயணனுக்கு சுருக்கென்றது. அவளோ பியூட்டிஃபுல் என்று கூவிக்கொண்டே வீட்டுக்குள் சென்று தன் பேக்கை திறந்து மினி வீடியோ கேமராவை எடுத்து வந்து அதை ஃபோக்கஸ் செய்து கழுகை பார்க்கவும் முயன்றாள். தன் படப்படக்கும் இமைகளை விலக்கி லென்ஸ் வழியாக கண்ணிரண்டையும் அழுந்த பதித்து கொண்டு கழுகை ஃபோக்கஸ் செய்தபோது கழுகு அங்கே இல்லை. பதிலுக்கு ரிஷி ஒருவர் கிணற்றின் திட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இப்படி 37வது பாகம் முடிச்சிருக்காங்க. 38 அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.